மிட் நைட்ல மேடம் தூங்கிட்டு இருக்கிறப்ப ரூம் பூட்டி தானே இருந்திருக்கணும், எப்படி திறந்து இருந்துச்சு? அவங்க கையில கரப்படைஞ்சிருக்குன்னு காட்டி கொடுக்கறது அயோக்கியத்தனம். தனகோடி நம்ம வீட்டுக்கு பூங்காவனத்தோட புருஷன் உங்ககிட்ட பேசணுமா? இந்தாங்க பேசுங்க. வணக்கம் சம்பந்தி, நான் உங்க மாப்பிள்ள சிவாவோட அப்பா பேசுறேன். சம்பந்தி கேக்குதுங்களா? கேக்குதுங்க. வணக்கம். நீங்க யாரு நான் யாருன்னு முன்ன பின்ன தெரியாது. ஆனா ஊர் உலகத்துல யாருமே செய்ய முன்வராத ஒரு நல்ல காரியத்தை நீங்க எங்க குடும்பத்துக்கு செஞ்சிருக்கீங்க. இதெல்லாம் என் தலைவிதியா இல்ல நான் செஞ்ச பாவமான எதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏதோ ஒரு காரணத்தினால இத்தனை வருஷமா என் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிற நிலைமை ஆயிடுச்சு. இப்ப நீங்க பெத்த மக எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற யோகம் நானும் என் குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்துட்டேன். பல வருஷங்களுக்கு அப்புறம் என் பொண்டாட்டி முகத்திலையும் என் பையன் பொண்ணுக முகத்திலையும் இப்பதான் நான் சிரிப்பையே பாக்குறேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போனதெல்லாம் போகட்டும், விடுங்க. எல்லாருடைய வாழ்க்கையில இருட்டான பகுதின்னு ஒன்று இருக்கும். அதை விட்டு வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க இல்ல, எதுக்கு மறுபடியும் இருட்டே நினைச்சு வேதனை பண்ணணும்? இனிமே உங்க வாழ்க்கையில நடக்க போற சந்தோஷமான சம்பவங்களை நினைச்சு சந்தோஷமா இருங்க. நான் என் பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சு போகும்போது கங்கா, சிவா, வசந்தி இவங்க எல்லாருமே சின்ன சின்ன குழந்தைங்க. பூங்காவனத்துக்கும் வெளி உலகம்னா என்னன்னே தெரியாது. உழைச்சு ஓடா தேஞ்சு இவங்க எல்லாரையும் வளர்த்து ஆளாக்கி இருக்கா. சிவாவை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல வேலையிலையும் சேர்த்து விட்டுருக்கா. ஒரு நல்ல மகனை அவனை வளர்த்துருக்கா. கஷ்டப்பட்ட கதையெல்லாம் எதுக்குங்க திரும்ப நினைச்சு மனசை மேல மேல கஷ்டப்படுத்திக்கிறீங்க? இனிமே உங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ போறதுன்னு நினைச்சு மனசை சந்தோஷமா வச்சுக்கோங்க. பழசையெல்லாம் மறக்கிறவன் இல்லைங்கண்ணா. ஆமாங்க, பழசெல்லாம் மறக்க கூடாதுதான். நான் சொல்ல வந்ததை விட்டுட்டு வேற எதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல உங்ககிட்ட பேசுறேன் இல்லையா, உங்களை நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல. என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை எல்லாம் உங்க குரல் கேட்டதும் கொட்டி தீக்கணும்னு தோணுச்சு. அதான் கொட்டிட்டேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? மனுஷனுக்கு மனுஷன் ஒரு வாய் வார்த்தை, ஒரு ஆறுதல், அது கூட இல்லைன்னா அப்புறம் என்னங்க இருக்கு? சரியா சொன்னீங்க. உங்க நல்ல மனசை கேள்விப்பட்டு தான் நான் உங்ககிட்ட உரிமை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதுல என்னங்க இருக்கு? தாராளமா பேசலாம். எனக்கு அதாங்க பிடிக்கும். என்ன இருந்தாலும் உங்க பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வரப்போறவ, என் பையன் உங்க வீட்டுக்கு மருமகனா வரப்போறவன். நம்ம 2 பேரும் சம்மந்தியாக போறோம் இல்லையா? ஆமாமா, நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். இனிமே நமக்குள்ள ஒளிவு மரவ என்ன இருக்கு? எப்ப வேணும்னாலும் எதை பத்தி வேணும்னாலும் நம்ம தாராளமா பேசலாம். என் மூத்த பொண்ணு கங்காவுக்கு கல்யாண வயசு வந்து மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சப்போ பொண்ணோட அப்பா யாரு, அவர் எங்க இருக்காரு, என் வீட்டுக்கு வரதே இல்ல, பொண்ணோட கல்யாணத்துக்காவது வருவாரான்னு எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்டப்போ எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம திணறி போய் நின்னு இருக்கா. எல்லா கேள்விகளுக்குமே அவளோட ஒரே பதில் கண்ணீர் தான். நான் எங்க இருக்கேன், எப்ப வருவேன்னு அந்த விடை கிடைக்காத கேள்விகளை அனுதினமும் ஆண்டவன்கிட்ட கேட்டு அதுக்கும் விடை கிடைக்காத அந்த கேள்விகளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க திருவி திருவி கேட்டப்போ பாவம் அவளால என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனா என் பையனுக்கு கல்யாண வயசு வந்து பொண்ணு பார்க்க வேண்டிய நேரம் வந்தப்போ
ஒரு பொண்ணை பெத்த அப்பாவா மாப்பிள்ளையோட அப்பா யாரு, ஏன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனாரு, எப்போ வருவாரு, எங்கே இருக்காருன்னு எல்லாரும் கேட்கிற கேள்விகளை கேட்டு என் குடும்பத்தை வேதனைப்படுத்தாம உங்க பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ண முன் வந்தீங்களே, அந்த பெருந்தன்மை யாருக்கு வரும்? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. மனுஷனா இருக்கிறதுக்கு எதுக்குங்க நன்றி பாராட்டலாம்? இதுதான், இந்த பெருந்தன்மை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி எல்லாருக்குமே வராது சம்பந்தி. உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லி 4 வார்த்தை உங்ககிட்ட பேசணும். என்னங்க இது, உங்க மகனுக்கும் எங்க மகளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நாம ஒருத்தர் பார்த்துக்காமல கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம். மண்டபத்துல வச்சு பார்த்துக்குவோம்ல. சம்பந்தி, சம்பந்தம் வரைக்கும் வந்துட்டோம், மண்டபத்துல வச்சு தான் பார்க்கணுமா? வீட்டுக்கு வந்து நேர்ல பார்க்க கூடாதா? அது வரலாம, வந்து தாராளமா பேசலாம். சரிங்க சம்பந்தி, ஒரு நல்ல நாளா பார்த்து நாங்க எல்லாரும் குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு வரோம். வச்சிரட்டுங்களா? ரொம்ப நல்லதுங்க. என்னங்க என்ன சொன்னாரு? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க. அதாவது என்னை வந்து நல்ல விதமா தான் சொன்னாரு. ஆனா என்ன நேர்ல பார்க்கணுமா, ஒரு நல்ல நாள் பார்த்து குடும்பத்தோட வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. வீட்டுக்கா? தனகோடி நம்ம வீட்டுக்கு? தங்கம், மா என்னமாச்சு தங்கம்? தங்கம், மா மா எழுந்துருமா. தங்கம், மா மா எழுந்துருமா. எழுந்துருமா, எழுந்துருமா. என்னம்மா ஆச்சு உனக்கு? தங்கம், என்னாச்சுமா? நான் இன்னும் சாகலையா? உயிரோட தான் இருக்கேனா? எனக்கு ஒண்ணும் ஆகலையா? ஐயோ, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், படிச்சு சொன்னேன். ஐயோ, இந்த மாப்பிள்ளை வேண்டாம் வேண்டாம், நம்ம அமுதாக்கு வேற மாப்பிள்ளைய பாத்துக்கலான்னு. கேட்டீங்களா நீங்க? என்ன தங்கம் இது, இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? நீ பார்த்த மாப்பிள்ளையும் அவர் தான், நான் பார்த்த மாப்பிள்ளையும் அவர் தான், அமுதாவுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையும் அவர் தான். நம்ம 3 பேரும் ஒரே மாப்பிள்ளைய தான் பார்த்துருக்கோம். இது நாம பார்த்த மாப்பிள்ளை இல்லைங்க, ஆண்டவனை அனுப்பி வச்ச மாப்பிள்ளை. நீ தான் உன் வாயால சொன்னேன் சொரக்காய் குப்பு இல்லைன்னு சொன்னேன், அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன்? மாப்பிள்ளை என்னமோ நல்ல மாப்பிள்ளை தான், ஆனா அந்த மாப்பிள்ளையோட அப்பா யாரு? உங்க ஜென்ம விரோதி தனகோடி. ஐயோ, இப்ப வேணா அவரு குடும்பத்தோட இல்ல, ஆனா நம்ம பொண்ண அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா காணாம போன ஆளு திரும்பி வந்து நின்னு நம்ம குடும்பத்தை விட்டு பிரியறதுக்கு காரணமா இருந்தவரோட மகதான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கான்னு தெரிஞ்சதுன்னா, ஐயோ ஐயோ, நம்ம பொண்ண அந்த வீட்டுல வாழ விடுவாரா? அப்படி ஒரு நிலைமை நம்ம பொண்ணுக்கு சத்தியமா வரக்கூடாது. இந்த சம்மந்தமே வேண்டாம், அவங்க சங்காத்தமே வேண்டாம்னு சொன்னனே, அதெல்லாம் அப்படியே மறந்துட்டீங்களா? எதையுமே மறக்கல தங்கம், ரெண்டையுமே நீ தான் சொன்ன. நான் தன்னிச்சே ஏதாவது முடிவு எடுத்தனா? அப்படி முடிவெடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கா? அப்படி இருந்தாதான் பரவாயில்லையே, ஏன் மட்டும் எங்க உருளுது? ஐயோ, எந்த நேரத்துல இந்த கல்யாண பேச்சை எடுத்தமோ, கால் எடுத்து வச்ச இடம் எல்லாம் கண்ணி வெடியா வெடிக்குது. தங்கம் கோவிச்சுக்காத, தனக்கோடு இந்த மாதிரி பேசி நான் கேட்டதே இல்லை. நல்ல விதமா பெரிய மனுஷத்தனமா பேசினாரு. நாம பழசெல்லாம் நினைச்சு பயப்பட வேண்டிய தேவையில்லைம்மா. ஆமாங்க, கெட்ட மனுஷனா போன ஆளு அப்படியே மகானா திரும்பி வந்திருக்காரு. உங்களை அப்படியே மன்னிச்சு ஏத்துக்கு போறாரு. இங்க பாருங்க, பரதேசம் போன பாம்பு திரும்பி வந்திருக்குங்க, திருந்தி எல்லாம் வரல. ஐயோ, அதோட விஷமும் குறையாது, வெறியும் சத்தியமா குறையாது. இப்ப என்னதான் பண்ண சொல்ற? என்ன கேட்டா நான் என்னங்க சொல்றது? உங்க கை சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறது வேணா சரி, அடுத்தவங்க கையை சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்க. அவங்க கையில கரப்படைஞ்சிருக்குன்னு காட்டி கொடுக்கறது அயோக்கியத்தனம். இப்படி எல்லாம் நான் சொல்லலைங்க, இந்த ஊரே சொல்லுது. தனக்கோடி மட்டும் என்ன வேற மாதிரி நினைப்பாரா? இந்த பாருமா, தனக்கோடி பழச மறக்காம என்ன கொல்ல நினைச்சாலும் மாப்பிள்ளை நமக்கு சப்போர்ட்டா தான் இருப்பாரு. ஆடு பகை குட்டி உறவுங்கிற கதையை நம்பிக்கிட்டே இருங்க. எந்த மகனாவது தன்னோட அப்பா எல்லாரையும் அம்போன்னு விட்டதுக்கு காரணம் இவன் தான் தெரிஞ்சா சும்மா இருப்பானா? சொல்லுங்க. எந்த பொண்டாட்டியாவது தன்னோட புருஷன் குழந்தைங்களையும் தன்னையும் விட்டுட்டு போனது காரணம் இவன் தான் தெரிஞ்சா சும்மா இருப்பாளா? நீ ஒவ்வொன்னா சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இப்ப பயந்து என்னத்த பண்றது?
உப்பு தின்னுட்டீங்க, தண்ணி குடிச்சுதானே ஆகணும். ஏற்கனவே அந்த ஆளு உங்களை அடிச்சு கொல்லணும்னு ரோடு ரோடா துரத்துனவன். இத்தனை வருஷமா நீங்க மாட்ட மாட்டீங்களான்னு கொலவெறியோட எங்கெல்லாம் உங்களை தேடிட்டு இருந்திருப்பான். இப்ப நீங்க தான் சம்மந்தி, உங்க பொண்ணுதான் அவங்க பையன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இருந்து இருந்து நம்ம வீட்டு மகராசி இப்பதான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டா. அப்பா அக்கடான்னு நான் நிம்மதியா மூச்சு விட்டேன். அது பொறுக்கல இந்த கடவுளுக்கு. விட்ட மூச்சை உள்ள இழுக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை குறவளையே நெரிக்குது. ஐயோ, என்ன நடக்க போதோ இந்த வீட்டுல தெரியலையே. முருகா கடவுளே, ஏன்பா இப்படி சோதிக்கிற? மேடம், எஸ். நீங்க தப்பா நினைக்கலனா உங்ககிட்ட ஒரு பர்சனல் விஷயம் பேசணும். தப்பா எதுவும் சொல்லாத வரைக்கும் நான் தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லு. உங்களை ஒரு ஆள் கொலைப்பட வந்தான்னு சொன்னீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்ன? அதுல அவர் மட்டும் இல்ல, இன்னொருத்தருக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது மேம். என்ன சொல்ற? எனக்கு என்னமோ உங்களை கொலைப்பட முயற்சியில ரோஜாக்கும் பங்கு இருக்கிற மாதிரி தோணுது. என்னடி போட்டு குடுக்குறியா? யார் மேல பழிய போடுற? இந்த ரோஜா மேல பழிய போடுற? உனக்கு என்ன நெஞ்ச விட்டோண்டி? நான் யாரையும் போட்டு கொடுக்கல, வீண் பழியும் சொல்லல, உண்மைதான் சொன்னேன். எதடி பெரிய உண்மை? இங்க பார், முத விஷயம், மேடத்தை கொலைப்பட முயற்சி பண்ணது உன்னோட ரூம். அது லேடிஸ் ஹாஸ்டல். அங்க இருக்கிற வார்டன்ல இருந்து எல்லாருமே லேடிஸ். ஆம்பளைங்க உள்ள நுழைய சான்ஸே இல்ல. ரெண்டாவது, மிட் நைட்ல மேடம் தூங்கிட்டு இருக்கிறப்ப ரூம் பூட்டி தானே இருந்திருக்கணும். எப்படி திறந்து இருந்துச்சு? மூணாவது, மேடம் வீட்டை விட்டு வெளியே வந்த விஷயம், உன் கூட தங்கினது உனக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படி மூணாவது ஆளுக்கு தெரிஞ்சது? என்னடி பெரிய சிபிஐ ரெஞ்சுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? விட்ட கையில விளங்க மாட்டி தூக்கு மேடையில கொண்டு போய் நிறுத்துற போல இருக்கு. நான் ஏன் நிறுத்தணும்? உண்மை ஒரு நாள் வெளியே வரதான் போகுது. அப்ப போலீஸ் வந்து உன் கையில விளங்க மாட்டி கூட்டு போக தான் போறாங்க. யார பார்த்து நீ கொலகாரின்ற? உன்னை பார்த்துதான். உண்மையை சொன்னா உறுத்துதான். என்னடி ஓவரா பேசி போற? என்ன அடிச்சிட்டல்ல? இது பாரு, பேசுறது யாரா இருந்தாலும் என்ன பேசுறாங்கன்னு தான் பார்க்கணும். அதுல இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கோ. அதை விட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது என்ன கை நீட்டுறது? அதான் அடிச்சேன். வெளியில இருந்து பாக்குற உங்களுக்கே இவ்ளோ கேள்வி, இவ்ளோ ஆர்குமெண்ட்ஸ்னா கொலை பண்ண முயற்சி பண்ணது என்ன? அவன் நோக்கம் மட்டும் நிறைவேறியிருந்தா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். எனக்கு எவ்வளவு வேகம் ஆத்திரம்லாம் இருந்திருக்கும். என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணவனை கண்டுபிடிக்கணும்னு எனக்கு எவ்வளவு வெறி இருந்திருக்கும். ஏற்கனவே போலீஸ்ல ஹையர் ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் நான் பேசியிருக்கேன். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் நான். பார்த்த எதையுமே தத்ரூபமா வரையறதுக்கு எனக்கு தெரியும். என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணவன் உருவத்தை நான் வரைய போறேன். அந்த பெயிண்டிங்க போலீஸ் கிட்ட கொடுத்தா அதை வச்சு என்ன கொலை பண்ண வந்தவன் யாருங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் தெரிய போது அவன் தனியாள இல்ல பின்னாடி கூட்டம் இருக்கான்னு. அதை விட்டு எதுக்கு இப்படி சில்லி ஆர்குமெண்ட்ஸ்லாம்? இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்க உங்க வேலையை பாருங்க. கிளம்புங்க.
எப்பவுமே கலகலப்பா பேசுவா, துரு துருன்னு இருப்பா. இன்னைக்கு என்னாச்சு? ரொம்ப அமைதியா இருக்கா. என்ன ஒண்ணுமே புரியலையே. ரோஜா, ரோஜா, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன ஆச்சுன்னு சொன்னாதானமா எனக்கு தெரியும். சொல்லுமா. அந்த ரஞ்சனி என்ன அடிச்சிட்டா பாட்டி. என்னது? ரஞ்சனி உன்னை அடிச்சிட்டாளா? உன்னை அடிச்சவ கண்ணுல விரல விட்டு ஆட்டானா இல்லையான்னு பாரு. ஆமா, அவ எதுக்குமா உன்னை அடிச்சா? ரஞ்சனியோட ஆபீஸ்ல திவ்யான்னு ஒரு எடுபுடி இருக்கா. அவ ரஞ்சனி தனியா இருக்கும்போது அவகிட்ட போய் உங்களை ஒரு ஆள் கொல்ல பார்த்தானே, அவன் தனியால் இல்ல, அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குன்னு சொல்றா பாட்டி. அது மட்டும் இல்ல, நீங்க தங்கிட்டு இருந்தது லேடிஸ் ஹாஸ்டல். அங்க வார்டன் உள்பட எல்லாருமே லேடிஸ். அங்க எப்படி யார் சப்போர்ட்டும் இல்லாம ஒரு ஆம்பளை நுழைய முடியும்? இதுக்கு பின்னாடி ரோஜாவோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்றா பாட்டி. அது மட்டும் இல்ல, நீங்க நடுராத்திரியில தூங்குறப்போ ரூம் கதவு உள்பக்கமா தானே தாப்பால் போட்டிருக்கோம். உள்ள இருந்த ரோஜா திறந்து விடாம வெளிய இருந்து கொலை பண்ண வந்தவன் எப்படி ரூம்குள்ள வர முடியும்னு சொல்றா பாட்டி. அதோட மட்டும் விடல, நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்து ரோஜாவோட லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற விஷயம் வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த கொலைகாரன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்திருக்கானா, உங்களுக்கும் ரோஜாவுக்கும் மட்டுமே தெரிஞ்சிருக்கிற விஷயத்த ரோஜா தான் கொலைகாரன் கிட்ட சொல்லிருக்கணும்னு கூட இருந்து பார்த்த மாதிரி சொல்ற பாட்டி. அது வரைக்கும் பொறுமையா இருந்தனா என்னடி சிபிஐ மாதிரி கேள்வி கேக்குறேன்னு அந்த திவ்யாவை ஓங்கி அறைய போன. உடனே தடுத்த ரஞ்சினி என் கன்னத்துல ஓங்கி பலர் அரைஞ்சிட்டா பாட்டி. என்னது? ரத்தன மகனுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? அது மட்டும் இல்ல பாட்டி, என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணுவன தெரிஞ்சுக்க நீங்களே இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்களே, சம்பந்தப்பட்டனா சும்மா இருப்பனா? எனக்கு பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்லாம் தெரியும், எனக்கு நல்ல படம் வரையவும் தெரியும். எப்படியாவது அந்த கொலைகார முகத்தை நினைவுபடுத்தி அவன் முழு படத்தை வரைஞ்சி போலீஸ் கிட்ட ஒப்படைக்க போறேன்னு சொல்றா பாட்டி. என்ன போலீஸ் போலீஸ்னு பூச்சாண்டி காட்டுறாளா? போலீஸா? பொல்லாத போலீஸ். இந்த வேங்கடத்தா வேலை என்னன்னு அவளுக்கு காட்டுறேன். என் பேத்தி அடிச்ச அவளை பெத்தவனை விட்டு அடிக்க விடுறேன். என்ன ரோஜா, அதான் இந்த பாட்டி சொல்லிட்டேல்ல, இன்னமும் ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அந்த சிவாவுக்கும் அமுதாவுக்கும் இனிமே கல்யாணம் கனவுல கூட நடக்காதுன்ற நிலைமை மாறி அவங்களுக்குள்ள இருந்த எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி இப்ப பழையபடி கல்யாணம் நடக்க போகுது பாட்டி. மறுபடியும் கல்யாண பேச்ச பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? இந்த வேங்கடத்தா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் நடக்க விட்டுருவனா? அந்த சிவா தாலின்னு ஒண்ணு கட்டினானா அது உன் கழுத்துறையாதான் இருக்கணும். இரு மலர்கள் போட்டிக்கு இடையில் மூன்றாவது மலராக ரோஜா வந்து விட்டாளே.